ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ்எஸ் vlogs. இன்றைக்கி நம்ம போலி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம். முதல்ல மைதா மாவு கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை அரை டேபிள் ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். தண்ணி ஊற்றி விட்டு கலக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம். 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும், போலிக்கு ஏற்ற மாதிரி வரும். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வச்ச பருப்பு இதில் குக்கரில் மாற்றிக்கலாம். அந்த தண்ணி எடுத்துகிட்டு புது தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை ஆன் பண்ணிவிட்டு விசில் போட்டு வச்சிடலாம். ஒரு விசில் விட்டால் போதும். ஏன் வேறு ஒருத்தர் நடுவில் விளையாட்ருப்பா, அதே தம்பி தான் விளையாடாதீங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். ஓகே, நல்லா வெந்திருக்கு. இது பாருங்கள் எப்படி ஓடி வரா பாருங்க. வேறு வேலையாக இல்லை. ஓகே, இது நம்ம ஒரு ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஜாருக்கு மாற்றுறதுக்கு 4 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைச்சி எடுத்துறது இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. எடுத்தால் ஒரு பேனில் மாற்றிக்கலாம். அது ஒரு பேனில் மாற்றிட்டதுக்கப்புறம் ஓடுறத பாருங்கள். இந்த வெல்லத்தை நல்லா நசுக்கி பேனில் சேர்த்துக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா அது உருகி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அந்த போலி மாவு எடுத்து இந்த மாதிரி பெரட்டிக்கிட்டு நடுவில் அந்த ஸ்வீட்டை வச்சு நல்லா மூடிக்கோங்க. மூடிட்டு சப்பாத்திக்கு பெரட்டுற மாதிரி நல்லா பெரட்டிக்கலாம். அது ஒன்றும் இல்லைங்க, நேற்று கடைக்கு போயிருந்தோம், அதனால் போலி செய்யலான்னு பார்க்குறோம். நீங்கள் மட்டும் தான் போலி செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் செஞ்சுட்டோம் போலி அன்றைக்கி வீட்டுக்கு. சரி, இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நிஜமாலுமே சொல்கிறேங்க, சூப்பராக இருந்தது. பாய்.